21வது காரிகை. ந பவத்யம்ருதம் மர்த்யம் ந மர்த்யம் அம்ருதம் ததா பிரக்ருதேரன்யதா பாவக ந கதஞ்சித் பவிஷ்யதி. இருபதாவது காரிகையிலிருந்து ஜெகத் உற்பத்தி நிஷேதம் செய்யப்படுகின்றது. முதலில் யுக்தியை பிரதானமாக கொண்டு ஜெகத் தோன்றவில்லை என்று நிலைநாட்டப்படுகின்றது. 20வது காரிகையில் சொல்லப்பட்டது அஜாதஸ்யேவ பாவஸ்ய, பிறக்காத தத்துவத்திற்கே வாதினக துவைதத்தை பேசுகின்ற வாதிகள் ஜாதிம் இச்சந்தி, பிறப்பை விரும்புகிறார்கள். விரும்புகிறார்கள் என்றால் பிறக்கிறது என்று கருதுகிறார்கள். பிறக்காததற்கு பிறப்பை பேசுகிறார்கள். பிறகு அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், பிறக்காத தத்துவம் அமிர்தக என்றும் கூறுகிறார்கள். மரணம் அடையாதது, பிறக்காதது என்று கூறி பிறகு என்ன சொல்கிறார்கள், அவைகளுக்கு பிறப்பு இருக்கிறது என்ற கொள்கையை பேசுகிறார்கள். அப்பொழுது இங்கு ஆசிரியர் கேட்கின்றார், அமிர்தமான பிறக்காத ஒன்று எப்படி மர்த்தியதாம் ஏஷ்யதி, மரணத்தை அடையும்? அமிர்தம் என்று சொல்லி பிறப்பதில்லை என்று சொல்லி பிறகு எப்படி அது மரணத்தை அடையும் என்ற கேள்வியை கேட்கின்றார். இந்த இடத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பிறக்கிறது என்றால் இறக்கிறது என்பது பொருள். ஒன்று பிறக்கிறது என்றால் அது முன் உள்ள பாவத்தை இழந்து நாசத்தை அடைந்து புதிதாக தோன்றியுள்ளது. ஆகவே பிறத்தல் என்பதற்கு இங்கு ஆசிரியர் இறத்தல் என்று பொருள் கொண்டு விட்டார். இறத்தல் நடந்தால்தான் பிறத்தல் என்பது நடக்கும். ஆகவே பிறக்கிறது என்று சொன்னால் அது இறக்கிறது என்று பொருள். இவ்விதம் நாம் கொண்டு பேசும் பொழுது பூர்வபக்ஷியானவன் என்ன சொல்லலாம், நான் பிறக்கிறது என்ற சொல்லுக்கு மாறுகிறது என்று பொருள் கொள்கின்றேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அமிர்தமாக இருப்பது மரணமடைவதாக மாறுகிறது, பிறகு மரணமடைவதாக இருப்பது அமிர்தமாக மாறுகிறது. ஆகவே பிறத்தல் என்ற சொல்லுக்கு மாறுதல் என்ற பொருள் என்று பூர்வபக்ஷி கூறினால், 21வது காரிகையில் பதில் சொல்கின்றார், ஒரு பொருளினுடைய சில குணங்கள் மாறினால் அந்த பொருள் மாறவில்லை. சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு மனிதனிடம் சில குணங்கள் மாறினால் அவன் மாறவில்லை. பிறகு மனித தன்மையே மாறிவிட்டால் அவன் அழிந்து விட்டான். சாம்பலாகிவிட்டால் அவன் அழிந்து விட்டான். அல்லது உடலில் சில மாற்றங்கள் வந்தால் அவன் மாறவில்லை. ஆகவே ஒரு பொருளினுடைய தர்மம் மாறினால் அது மாறவில்லை. ஒரு பொருளினுடைய பிரகிருதி மாறினால் அந்த பொருள் அழிந்து விட்டது. இதிலிருந்து ஒரு பொருளினுடைய பிரகிருதி மாறாது, ஸ்வபாவம் அல்லது சொரூபம் மாறாது, எதுவும் எதுவாக மாறாது என்ற நியதி 21வது காரிகையில் நாம் பார்த்தோம். ந பவதி அமிர்தம் மர்த்தியம்.
முதல் வரியில் அமிர்தம் மர்த்தியம் ந பவதி, மரணமற்றது மரணத்தை அடைவதாக ந பவதி என்றால் மாறாது. பிறகு மர்த்தியம் அமிர்தம் ததா, அவ்விதம் மரணமடையக்கூடியது மரணமற்றதாக மாறாது. இப்போ மரணமற்றது மரணமடையும் தன்மையாக மாறாது. பிறகு மரணமடைவது மரணமடையாத தன்மையாக மாறாது. இரண்டாவது வரியில் பிரகிருதேகே அந்யதா பாவக, இங்கு பிரகிருதி என்றால் ஒரு பொருளினுடைய சொரூபம், தன்மை. அந்த பிரகிருதியினுடைய அந்யதா பாவக, வேறு விதமாக மாறுதல் என்பது கதஞ்சித் ந பவிஷ்யதி, எந்த விதத்திலும் நடைபெறாது. இதிலிருந்து இங்கு ஆசிரியர் என்ன கூறிவிட்டார்? பிறக்கிறது என்றும் நீ சொல்ல முடியாது, மாறுகிறது என்றும் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார். இனி இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன தோஷம் வரும் என்று அடுத்த காரிகையில் கூறுகிறார். 22வது காரிகை. ஸ்வபாவேனம்ருதோ யஸ்ய பாவோ கச்சதி மர்த்யதாம் கிருதகேனாம்ருதஸ்தஸ்ய கதம் ஸ்தாஸ்யதி நிశ్చலஹ. சென்ற காரிகையில் ஒரு பொருள் இனியொரு பொருளாக மாறாது என்ற நியதி சொல்லப்பட்டது. அந்த நியதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன தோஷம் வரும் என்று இந்த காரிகையில் சொல்லப்படுகிறது. முன் சொன்ன யுக்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருகின்ற தோஷம். இப்போ முன் சொன்ன யுக்தி என்னன்னு நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று இனியொன்றாக மாறாது என்பது தத்துவம் அல்லது யுக்தி. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒன்று இனியொன்றாக மாறும் என்று நினைத்தால், அந்த கொள்கையுடன் இருந்தால் என்ன குறை ஏற்படும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. 2 தோஷம் ஏற்படும். முதல் தோஷம் என்னவென்றால் அனிர்மோக்ஷ பிரசங்கக என்பது முதல் குறை. அனிர்மோக்ஷ பிரசங்கக. அனிர்மோக்ஷ பிரசங்கக என்றால் மோக்ஷத்தை அடைய முடியாது என்ற நிலை ஏற்பட்டுவிடும். மோக்ஷத்தை நாம் அடைய முடியாது என்ற நிலை வந்துவிடும். இதெல்லாம் எப்போ வரும்? முன் சொன்ன நியதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு பொருள் இனியொரு பொருளாக மாறும் என்ற கொள்கையுடன் இருந்தால் முதல் தோஷம் அனிர்மோக்ஷ பிரசங்கக. எப்படி என்றால், ஒரு பொருள் இனியொரு பொருளாக மாறும் என்பவர்களுடைய கொள்கை என்னவென்றால், முதலில் அமிர்தமாக ஒரு தத்துவம் இருக்கின்றது, மரணமற்ற சொரூபமான ஒரு தத்துவம் இருக்கின்றது. பிறகு சிருஷ்டி காலத்தில் அது மரணத்தை அடையும் தன்மையாக மாறிவிட்டது. மரணமடையாத தன்மையுடன் ஒரு தத்துவம் இருக்கின்றது. படைக்கின்ற காலத்தில் மர்த்தியதாம், மரணமடைகின்ற தன்மையை அடைகிறது. பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மீண்டும்
அது மரணமற்ற தன்மையை அடைகிறது. அது எப்பொழுது? பிரளய காலத்தில். சிருஷ்டியெல்லாம் நீங்கிய பிறகு மீண்டும் அது அமிர்தத்தை அடைகிறது. இவ்விதம் மாறிக்கொண்டு இருக்கின்றது. அமிர்தமாக இருந்து இந்த அழிகின்ற உலகமாக மாறி மீண்டும் உலகத்தையெல்லாம் அந்த தத்துவம் தனக்குள் எடுத்துக்கொள்ளும் போது மீண்டும் அழியாததாக மாறிவிட்டது என்பது அவர்களுடைய கொள்கை. அதுதானே பொருள். மாறுகிறது என்றால் அழியாதது அழிவதாக மாறுகிறது, அழிந்து கொண்டிருப்பது அழியாததாக மாறுகிறது. அவர்களுடைய மோட்சப்படியும் அழிகின்ற ஜீவன் தன்னை அழியாதவனாக மாற்றிக்கொள்ளுதல் மோட்சம். இப்போ நம்ம அழிபவர்களாக இருக்கின்றோம், அழியாதவர்களாக நம்மை எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ அது மோட்சம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இங்கு ஆசிரியர் கேட்கின்றார், அழியாத ஒன்று அழியக்கூடியதாக மாறுகிறது, பிறகு அழியக்கூடியதாக மாறியிருந்தது மீண்டும் அழியாததாக மாறுகிறது என்றால், இரண்டாவது முறை அழியாத அமிர்தத்துவத்தை அடைந்தது கண்டிப்பாக மீண்டும் அழியக்கூடியதாக மாறும். அப்படி இருக்கும் பொழுது மோக்ஷம் என்பதை அடைய முடியாத நிலை வந்துவிடும். நாம் துயரத்தில் இருந்து நிலையான மோட்சத்தை அடைந்ததற்கு பிறகு அது அடைந்த காரணத்தினால் அது எப்படி நிலையாக இருக்கும்? சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் நாம் மரணத்தை அடைவோம். இப்போ இங்கு ஆசிரியர் கேட்கின்றார், செய்யப்பட்ட அமிர்தம் எப்படி ஸ்திரமாக நிற்கும்? செய்யப்பட்டன உருவாக்கப்பட்ட அமிர்தம் எப்படி மாறாமல் இருக்கும்? உருவாக்கப்பட்ட மோட்சமானது எப்படி நிலையாக இருக்கும்? ஆகவே அந்த அமிர்தத்துவம் நிலையாக இருக்காது, அதனால் கிடைக்கின்ற மோட்சமும் நிலையாக இருக்காது. மோட்சத்துக்கு நிலையில்லாத தன்மைதான் அனிர்மோக்ஷ பிரசங்கம். அனிர்மோக்ஷ பிரசங்கம்னு சொன்னால் நாம் அடைகின்ற மோட்சம் நிலையானதாக இருக்காது. அதற்கு பேரு மோட்சம்னே சொல்ல முடியாது. ஏதோ மோட்சங்கிறத சொல்கின்றோம், அது நிலையற்றதாக ஆகிவிடும். இது ஒரு தோஷம். இனி இரண்டாவது குறை என்னவென்றால், நாம் ஏற்கனவே பார்த்தது தான், பிரதிஜ்ஞா ஹானிஹி என்பது இரண்டாவது குறை. பிரதிஜ்ஞா ஹானிஹி. பிரதிஜ்ஞா ஹானி என்றால் பூர்வபக்ஷியானவன் அமிர்தக என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தி விடுகின்றான். பிரம்மனோ அல்லது அவன் சொல்கின்ற ஒரு தத்துவத்திற்கு அமிர்தம் என்ற லட்சணத்தை கொடுத்துவிட்டு அது அழிகின்றது என்று அடுத்த வாக்கியத்தில் பேசுகின்றான். அவன் கொடுத்த தத்துவத்திற்கு, மெய்ப்பொருளுக்கு கொடுத்த அடைமொழி அல்லது பிரதிஜ்ஞா என்ன? அமிர்தம் என்பது அவனுடைய பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞா என்றால் அதை பற்றி அவன் முதலில் பேசுகின்ற வார்த்தை. பிறகு என்ன சொல்கின்றான்? அழிகிறது என்று சொல்கின்றான். ஆகவே அவன் எதை சொன்னானோ அதையே அவனே தவறாக பேசுகின்றான். நான் ஒருவர் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றதுக்கு பேரு பிரதிஜ்ஞா. வராமல் இருப்பது ஹானிகி. ஹானிகின்னு சொன்னால் அதுக்கு பங்கத்தை ஏற்படுத்துவது. எதை நான் கூறுகின்றேனோ அதை நானே முரண்பாடுடன் செய்தால் அதற்கு பெயர் பிரதிஜ்ஞா ஹானிகி. ஒன்றை சொல்லிட்டு அதுபடி செய்யாமல் இருக்கிறதெல்லாம் பிரதிஜ்ஞா ஹானிகி. நம்ம காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் எவ்வளோ பிரதிஜ்ஞா ஹானி பண்ணுறோம். வியாபாரத்தில் பண்ணுறது பூரா பிரதிஜ்ஞா ஹானி தான். இது இப்போ வந்துடுறேன்னு சொல்லுவார்கள், சொல்லும்போதே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்கிறது. அப்படி நம்ம ஒன்றை சொல்லிட்டு நம்ம அதை பின்பற்றவில்லை,
மாறி நடந்துட்டோம், மாறி பேசுகிறோம் அப்படின்னா பிரதிஜ்ஞா ஹானி. இங்கு பூர்வபக்ஷி அவன் சொல்கிற ஒரு தத்துவத்துக்கு அமிர்தம்ங்கிறது ப்ராமிஸ் பண்ணி, பிரதிஜ்ஞானா ப்ராமிஸ்னு அர்த்தம். பிறகு என்ன சொல்கின்றான்? அழிகிறதுன்னு சொல்கின்றான். ஆகவே இந்த காரிகையில் மாறுகிறது என்ற கொள்கையுடன் நீ இருந்தால் இந்த 2 தோஷம் வரும். நீ அடையிற மோட்சம் நிலையா இருக்காது. பிறகு நீ அமிர்தம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு உடனே மரணம் அடைகிறதுன்னு சொல்கின்றாய். உன்னுடைய வாக்கியத்தில் முரண்பாடு இருக்கின்றது. அதைத்தான் கூறுகின்றார். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். ஸ்வபாவேன அமிர்தக யஸ்ய. யஸ்ய என்றால் எந்த மனிதனுடைய கொள்கைப்படி. யஸ்ய யாருக்கு. இங்கு யஸ்யங்கிறது பூர்வபக்ஷியை குறிக்கின்றது. எவனுக்கு, எவனுடைய கருத்துப்படி. அவனுடைய கருத்தை ஆசிரியர் இங்கு சொல்கிறார். பூர்வபக்ஷி என்ன கருத்து கொண்டுள்ளான்கிறத சொல்லி, இப்படி கருத்தை உடைய உனக்கு இந்த நிலை ஏற்படும் என்று சொல்கிறார். இப்போ எஸ்ய எவனுடைய கருத்துப்படி, ஸ்வபாவேன அமிர்தக பாவக. ஸ்வபாவேன என்றால் இயற்கையாக, சொரூபமாக, ஸ்வபாவமாக. அமிர்தக பாவக. அமிர்தகன மரணமற்ற, பாவக தத்துவம். ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவம் ஸ்வபாவமா மரணமற்றது என்று நீ முதலில் சொல்கின்றாய். ஸ்வபாவேன அமிர்தக பாவக. இயற்கையாக மரணமற்ற தன்மையை உடைய தத்துவம் கச்சதி மர்த்தியதாம். மர்த்தியதாம் என்றால் மரணமடைகின்ற தன்மையை கச்சதி அடைகின்றது. ஸ்வபாவமாக மரணமற்ற தன்மையுடன் கூடிய தத்துவம் மரணமடைகின்ற தன்மையை அடைகின்றது என்று நீ சொல்கின்றாய். எஸ்ய யாருடைய கருத்துப்படி இப்படி இருக்கிறதோ. இப்படி சொன்னவுடனே அவன் நம்மிடம் திருப்பி கேட்கலாம், நான் எப்பொழுது சொன்னேன் மரணமற்ற தன்மையான ஒரு தத்துவம் மரணத்தை அடைகிறது என்று எப்பொழுது சொன்னேன்னு நம்மிடம் கேட்டால் நம்ம என்ன திருப்பி கேட்போம்? நீ ஜாதிவாதியா அஜாதிவாதியான்னு கேட்போம். அஜாதவாதம் உனக்கு இருக்கா, ஜாதவாதம் உனக்கு இருக்கான்னு கேட்போம். அவன் என்ன சொல்லுவான்? நான் பிறத்தலை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்வான். நான் அஜாதிவாதி அப்படின்னு சொன்னால் இந்த கொள்கை அவனிடம் இருக்கார். பிறத்தலை ஏற்றுக்கொள்வேன்னு நீ சொன்னால் ஒன்று இறந்து இனி ஒன்று பிறக்கிறது. இப்போ பிரம்மன் பிறக்கிறது, பிரம்மனே இந்த உலகமாக மாறுச்சுங்கிறது அவனுடைய கொள்கை. உண்மையாக பிறந்ததுங்கிறது உன்னுடைய கொள்கையாக இருப்பதனால் அந்த பிரம்மன் அழிந்துதான் உலகமாக ஆகியிருக்க வேண்டும். இல்லை மாறிவிட்டதுன்னு நீ சொல்லலாம். நாம் ஏற்கனவே கூறிவிட்டோம், எதுவும் எதுவாக மாறாது. அப்படி மாறுகிறது என்று சொன்னால் மீண்டும் அழிகின்றது என்றுதான் பொருள். ஆகவே யாருக்கு இப்படிப்பட்ட கருத்து இருக்கின்றதோ, எப்படிப்பட்டது? அழியாத ஒன்று அழிவை அடைகின்றது என்று. பிறகு 2வது வரிக்கு வந்தால், கிருதகேன அமிர்தக தஸ்ய. தஸ்ய அவனுக்கு, இப்படிப்பட்ட கருத்தை உடையவனுக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் முதல்ல என்னபடி சொல்லி இருக்கின்றான்? அமிர்தமானது மர்த்தியதாம் கச்சதின்னு சொல்லி இருக்கின்றான். அழியாதது அழிகின்ற தன்மையை அடைகிறதுன்னு சொல்லி இருக்கின்றான். பிறகு அவனே இனி ஒன்றையும் சொல்கின்றான்.
அதை இங்கு ஆசிரியர் குறிப்பிடவில்லை, நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாக்கியம் பூர்ணமாகும். அது என்னவென்றால், அழியாதது அழிவதாக மாறி மீண்டும் அது அழியாததாக மாறியது என்பது அவனுடைய கொள்கை. அந்த வாக்கியத்தை இடையில சேர்த்திக்கணும். முதல் வரியில் என்ன சொல்லியிருக்கார்? அழியாதது அழிவதாக மாறுகிறது. பிறகு என்ன சொல்கின்றான்? இதெல்லாம் சிருஷ்டி காலத்தில் நடந்திருக்கு. பிரளய காலத்தில் என்ன ஆகியிருக்கு? சிருஷ்டி எல்லாம் வேண்டான்னு அந்த பிரம்மன் பேசாமல் இருக்கும்போது என்ன ஆகிவிட்டது? அழியக்கூடியது அனைத்தும் அழியாததாக மாறிவிட்டது, மீண்டும் பிரம்மனாக மாறிவிட்டது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா, பிரம்ம உலகமாக மாறிச்சு, உலகம் மீண்டும் பிரம்மனாக மாறிவிட்டது என்பது அவனுடைய கொள்கை. அந்த இரண்டாவது கொள்கையை சேர்த்தி கொண்டால் பிறகு ஆசிரியர் கேட்கின்றார், நீ முதல்ல அழியாதது அழிவதாக மாறியதுன்னு சொன்னாய், பிறகு அழிந்து கொண்டிருப்பது அழியாததாக மாறிவிட்டதுன்னு சொல்லி இருக்கின்றாய். இப்பொழுது இரண்டாவதாக இருக்கின்ற அமிர்தக என்பது செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அமிர்தம் எப்படி மீண்டும் நித்தியமாக அப்படியே இருக்கும் என்பது கேள்வி. இரண்டாவது வரியை படித்தா, கிருதகேன அமிர்தக. அமிர்தக என்றால் மரணமடையும் தன்மையை அடைந்தது, மீண்டும் மரணமடையாத தன்மையை அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட அமிர்தமானது கிருதகேன. கிருதகேன என்றால் செய்யப்பட்ட காரணத்தினால், உருவாக்கப்பட்ட காரணத்தினால், மாறிய காரணத்தினால், கதம் எவ்விதம், ஸ்தாஸ்யதி இருக்கும், நிశ్చலக மாறாமல், நித்தியமாக. நிశ్చலகன அசையாமல், இங்கு நித்தியமாக என்று பொருள். அழியாமல் தொடர்ந்து, ஸ்தாஸ்யசின அப்படியே இருக்கும். அதாவது அழியாதது அழிவதாக மாறியதுன்னு நீ சொல்லிட்டு பிறகு என்ன சொல்லிவிட்டாய்? இந்த அழிவதாக மாறியது மீண்டும் அமிர்தமாக மாறியதுன்னு சொன்னாய். இங்க ஆசிரியர் இரண்டாவது அமிர்தமாக மாறியதை கேட்கிறார். அது செய்யப்பட்ட காரணத்தினால், கிருதகேன. ஏன்னா அழியக்கூடிய சொரூபந்தான் அழியாததாக இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. அதைத்தான் கிருதகேனன்னு சொல்றார். செய்யப்பட்ட காரணத்தினால், தஸ்ய அவனுடைய அமிர்தமானது, கதம் எப்படி, ஸ்தாஸ்யதி நிலையாக நிற்கும். நிశ్చலக ஸ்தாஸ்யதி நிலையாக நிற்கும். இதனுடைய கருத்து என்ன? பூர்வபக்ஷிகிட்ட நம்ம கேட்கல எப்படி அப்பா நிற்கும்னு சொல்லி, நிற்காது என்பது கருத்து. ஆக்ஷேபார்த்தே கதம். நம்ம கேள்வி கேட்கல அவங்கிட்ட, எப்படி நிற்கும்னு சொல்லு அப்படின்னு. எப்படி நிற்கும் என்றால் நிற்காது. பிறகு என்ன, நிற்காமல் போகட்டுமேன்னு சொன்னால் அதுதான் அனிர்மோக்ஷ பிரசங்கக. நான் நித்தியமான மோட்சத்தை அடையணும்னு முயற்சி பண்ணால் அந்த மோக்ஷம் நிலையற்றதாக இருக்கும். அதற்கு பேரு மோக்ஷம்னே சொல்ல முடியாது. இவ்விதம் யுக்தியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கின்றது? இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையாக தோன்றியிருந்தால் இவ்வளவு தோஷங்கள் வருகின்றது. ஆகவே எதுவும் தோன்றவில்லை, ஜெகத்தானது தோன்றவில்லை என்று நாம் முதலில் யுக்தியையே பிரதானமாக கொண்டு இந்த உலகம் தோன்றவில்லை என்று பார்த்தோம். இனி அடுத்த காரிகையிலிருந்து ஸ்ருதியை மூலமாக வைத்து இந்த கருத்தை பார்க்க இருக்கின்றோம். 23. பூததோ பூததோ வாபி
ஸ்ருஜ்யமானே சமாஸ்ருதிஹி. நிச்சிதம் யுக்தியுக்தம் ச யத்தத் பவதி நேதரத். 23வது காரிகையிலிருந்து 26வது காரிகை வரை ஸ்ருதியை பிரதானமாக கொண்டு ஜெகத் நிஷேதம், ஜெகத் தோன்றவில்லை, பிறக்கவில்லை என்று நிலைநாட்டப்படுகிறது. இதுதான் நமக்கு முக்கியம். இதற்கு முன்னாடி பேசிய யுக்திகளெல்லாம் ஸ்ருதியினுடைய அடிப்படையில் தான் பேசியிருக்கின்றோம். காரணம், வெறும் தர்க்கத்தினாலேயே, சாஸ்திரத்தினுடைய துணையில்லாமல் யுக்தியினாலேயே ஜெகத் உற்பத்தியாகவில்லை, பிரம்மன் மட்டும் அழியாமல் இருக்கின்றது என்று நிலைநாட்ட முடியும் என்றால் பௌத்தர்கள் தார்க்கிகர்கள் இவர்களிடம் நாம் கூறி வென்றிருக்கலாம், அவர்களை புரிய வச்சிருக்கலாம். காரணம் என்ன? அவர்களெல்லாம் யுக்தி பிரதானவாதிகள். ஆனால் சாஸ்திரங்கிற பிரமாணத்தை நாடுபவர்கள் தான் இந்த உண்மையை அறிகிறார்கள். ஆகவே ஜெகத் நாஸ்தி, அது உண்மையில் தோன்றவில்லை என்பதற்கு நாம் இனி ஸ்ருதியை மையமாக கொண்டு பார்க்க போகின்றோம். பூர்வபக்ஷி சொல்கின்றான், உபனிஷத்தில் சிருஷ்டியானது பேசப்பட்டிருக்கிறது. ஆகாஷாத் வாயுஹு, முதல்ல தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனக ஆகாஷ சம்பூதக என்றெல்லாம் சொல்லி விதவிதமான உபனிஷத்தில் விதவிதமாக சிருஷ்டி வாக்கியங்கள் இருக்கின்றது. உலகம் தோன்றியது என்ற வாக்கியங்கள் இருக்கின்றது. நம்மிடம் பார்த்து கேட்கின்றான், சிருஷ்டி வாக்கியத்தை பேசிய உபனிஷத்தானது அதே இடத்தில் நேரடியாக சிருஷ்டி மித்யா என்று சொல்லவில்லையே என்று நம்மை பார்த்து கேட்கின்றான். இப்போ தைத்திரிய உபனிஷத்தில் பார்த்தோம்னா ஆகாசம் வந்தது என்று சொன்ன உடனேயே ஆகாசம் பொய்யா வந்தது, கனவை போல வந்ததுன்னு நேரடியாகவே அதே இடத்தில் சொல்லவில்லையே. மித்யாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கான்னா கிடையாதே. ஆகவே உபனிஷத்துக்களில் சிருஷ்டியை பற்றிய வாக்கியங்கள் இருக்கின்றது, அது மித்யா என்று சொல்லவில்லையே என்று நம்மை பார்த்து கேட்க, நாம் அடுத்த கேள்வியை கேட்கின்றோம். உபனிஷத்தானது சத்தியம் என்றும் சொல்லவில்லையே, சிருஷ்டிதான் சத்தியம் அப்படி சொல்லியிருக்கான்னு நாம் திருப்பி கேட்கின்றோம். அவன் என்ன கேட்கின்றான்? மித்யா என்று சொல்லவில்லையே என்றால் சரி, வேற ஏதாவது இடத்துல இந்த சிருஷ்டியானது சத்தியம்னு சொல்லியிருக்கா என்றால் சத்தியம் என்றும் சொல்லவில்லை. அதனால தான் நாம் இருவரும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வாதம் செய்ய வேண்டியது அல்லது விசாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துள்ளது. இங்கு என்ன சொல்கின்றார் ஆசிரியர்? முதல் வரியில் சிருஷ்டியை பற்றி உபனிஷத் பேசுகின்றது. உபனிஷத் வாக்கியமானது சிருஷ்டியானது சத்தியம் என்றும் சொல்லவில்லை, மித்யா என்றும் சொல்லவில்லை. தோன்றிய சிருஷ்டியானது உண்மையான சிருஷ்டியாக இருந்த போதிலும், பொய்யாக அந்த சிருஷ்டி இருந்த போதிலும், சிருஷ்டியை பற்றி பேசுகின்ற வாக்கியம் சமமாக இருக்கிறது. உபனிஷத்தில் சிருஷ்டியினுடைய வாக்கியம் இருக்கு. உலகம் தோன்றியது என்ற வாக்கியம் உபனிஷத்தில் இருக்கிறது. இப்போ ஆசிரியர் என்ன சொல்றார்? அப்படிப்பட்ட வாக்கியம் பொதுவாக இருக்கிறது, சமமாக இருக்கிறது. எதற்குனா
அந்த சிருஷ்டி உண்மையான சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, பொய்யான சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் இருந்தாலும் வாக்கியம் எதோடையும் சாராமல் சமமாக இருக்கின்றது. சமமாக இருக்கிறதுன்னா அந்த சிருஷ்டி பொய்யா இருக்கட்டும் உண்மையா இருக்கட்டும், சிருஷ்டி வாக்கியம் சமமாக இருக்கு. கவனமாக இந்த இடத்துல கேட்டால் தான் புரியும். சிருஷ்டி வாக்கியத்தை வச்சே சிருஷ்டி சத்தியமா மித்தியாவான்னு நாம் நிலைநாட்ட முடியாது. சிருஷ்டியினுடைய வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு அதை பார்த்து இது மித்தியான்னு சொல்ல முடியாது, சத்தியம் என்றும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? சிருஷ்டி உண்மையாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும், ஸ்ருதி வாக்கியம் ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சமமாக இருக்கு. பிறகு என்ன பண்ணணும்னா அதற்கு பிறகு விசாரம் பண்ணி எது முகப்படுத்தி அடுத்த காரிகையில் அந்த விசாரத்தை செய்ய போகிறார். இப்போ அடுத்த காரிகையில் தான் என்ன வரப்போகுது, எந்தெந்த உபனிஷத்து வாக்கியங்கள் சிருஷ்டி பொய் என்று நிலைநாட்ட பயன்படுகிறதுன்னு பேச போகிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறார், சிருஷ்டி உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி, உபனிஷத்தினுடைய வாக்கியம் ரெண்டு விதமான சிருஷ்டிக்கும் சமமான சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனுடைய அர்த்தம் என்ன, சிருஷ்டி வாக்கியத்தை மட்டும் படித்தால் நம்மால் முடிவு செய்ய முடியாது, இது உண்மையான சிருஷ்டியா பொய்யான சிருஷ்டியான்னு முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிருஷ்டி வாக்கியத்தை மட்டும் எடுத்து படித்தா உபனிஷத்து உண்மையான சிருஷ்டியை பற்றி சொல்லியிருக்கா பொய்யான சிருஷ்டியை பற்றி சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியாது. பிறகு விசாரம் செய்து உபனிஷத்தே என்ன செய்கின்றது, அதற்கு பிறகு விசாரம் செய்து ஏதோ நிச்சயம் செய்கிறது. அந்த நிச்சயத்தினுடைய அடிப்படையில் தான் முடிவு செய்ய முடியும். இதையே புரிஞ்சுக்கிறதுக்கு வேறொரு லாங்குவேஜில் சொல்லணும்னா, உபனிஷத்தினுடைய ஒரு வாக்கியம் அது அத்தியாரோப வாக்கியமா அல்லது உபதேச வாக்கியமா என்பதை அப்பவே கண்டுபிடிக்க முடியாது. அந்த வாக்கியத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பிறகு அது அபவாதம் செய்யப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அத்தியாரோப அபவாதம்னா புரிகின்றதல்லவா, ஒன்றை நாம் ஏற்றி வைக்கின்றோம், ஏற்றி வைக்கும் பொழுது அதை சத்தியம்னு சொல்ல மாட்டோம் மித்தியான்னு சொல்ல மாட்டோம். கணக்கில் எக்ஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிறோம், அந்த எக்ஸை கடைசியில் நீக்கத்தான் போகிறோம், அந்த இடத்துல நீக்க போகிறோம்னு ஆரம்பத்தில் சொல்ல மாட்டோம். அந்த எக்ஸுங்கிறத ஆன்சராக வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், ஆன்சர் வந்த உடனே எக்ஸ் ஈக்குவல் டுன்னு ஆன்சரை போட்டு எக்ஸு போயிடும். அப்படி ஆரம்பத்தில் எக்ஸுன்னு சொல்லும் பொழுது அது உண்மையாகவே எக்ஸ் ஆன்சரா அல்லது இல்லையாங்கிறத பற்றி அங்கே கண்டுபிடிக்க முடியாது. பின்னாடி வர்ற அபவாதத்தை வச்சு தான் முன்னாடி பேசியதை நிச்சயம் செய்ய முடியும். இப்போ தத்துவமசி அல்லது சதேவ சௌமிய இதமக்ர ஆசின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சத் பிரம்மத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கு, இருக்கின்ற பரம்பொருளையும் அறிமுகப்படுத்தி இருக்கு, சிருஷ்டியையும் அறிமுகப்படுத்தி இருக்கு. இதில் பிரம்மன் சத்தியமா மித்தியாவான்னு நமக்கு தெரியாது, பிறகு சிருஷ்டி சத்தியமா மித்தியாவான்னு தெரியாது. இதை எதை முடிவு பண்ணணும், எது சத்தியம் எது மித்தியான்னு பின்னாடி உபனிஷத்து எதை நிலைநாட்டியிருக்கோ, உபனிஷத்தே சில யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி எதை நிலைநாட்டியிருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இந்த காரிகை உபனிஷத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுக்கிறது. வெறும் உபனிஷத்தை படித்தோம் அப்படின்னா அறிவு வராது, அதை படிக்க வேண்டிய முறை சொல்லப்படுகின்றது. அதை படித்த உடனே அப்படியே பொருள் எடுத்து சத்தியம் மித்தியான்னெல்லாம் நாம் முடிவு செய்ய முடியாது என்று சொல்கிறார். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால், பூததக
அபூததக வா அபி ஸ்ருஜ்யமானே சமா ஸ்ருதிஹி. ஸ்ருஜ்யமானே படைக்கின்ற விஷயத்தில் அல்லது படைப்பை பற்றி பேசுகின்ற விஷயத்தில், வாக்கியங்களில் படைக்கின்ற விஷயத்தில், படைப்பை பற்றி பேசுகின்ற விஷயத்தில் ஸ்ருதிஹி சமா. ஸ்ருதிஹினா உபனிஷத்தானது, சமா என்றால் சமமாக இருக்கின்றது. படைக்கின்ற விஷயத்தில் உபனிஷத்தானது சமமாக இருக்கின்றது. சமமாக இருக்கின்றதுன்னா எதற்கும் எதற்கும் சமமாக இருக்கு. அது முதல் பகுதி. பூததக வா அபூததக வா. பூததக என்றால் உண்மையாலுமே படைக்கப்பட்டது. பூததகன சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். அபூததக என்றால் மித்யாவாக, பொய்யாக என்று பொருள். இப்போ பூததகன உண்மையாக, அபூததக வா அப்பி பொய்யாக. இப்போ சேர்த்து படித்த என்ன புரிகின்றது? சிருஜ்யமானே படைக்கப்பட்ட விஷயமானது உண்மையாகவா அல்லது பொய்யாகவா என்ற விஷயத்தில் ஸ்ருதிஹி சமா. ஸ்ருதி வாக்கியத்தை படித்தா அது நமக்கு சமமாக தெரியும். நமக்கு வேறுபாடே தெரியாது. அந்த சிருஷ்டி வாக்கியத்தை மட்டும் படிக்கும்போது நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது இது உண்மையான சிருஷ்டியா அல்லது பொய்யான சிருஷ்டியா என்று கண்டுகொள்ள முடியாது. அப்படி கண்டுகொள்ள முடியாத காரணத்தினால்தானே இவ்வளவு சர்ச்சை விசாரமெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இது ஆசிரியர் சொல்கிறார், கண்டுகொள்ள முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அந்த அத்தியாரோபம் அபவாதத்தை நினச்சா புரிஞ்சிடும். சாஸ்திரம் அத்தியாரோபம் செய்யும் பொழுது சத்தியமாகத்தான் அதை காட்டும். உதாரணமாக அன்னமய கோஷக ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கு வரலின்னு வச்சுக்குவோமே, என்ன முடிவு செய்வான்? இந்த உடல் தான் ஆத்மான்னு உபனிஷத் போதிக்கிறது. அந்த இடத்துல பொய்யாக சொல்கிறேன்னெல்லாம் சொல்லாது, சத்தியமாகத்தான் காட்டும். சத்தியமாக காட்டுறேன்னு சொல்லாது, அதுதான் உண்மை பொருள்னு சொல்லும். பிறகு அதை நீக்கிட்டு அடுத்ததை காட்டும். அப்படி சிருஷ்டி பேசப்பட்டிருக்கு. பேசப்பட்டதனால சத்தியமா மித்யாவானெல்லாம் முடிவு பண்ண முடியாது. பிறகு எப்படி முடிவு பண்ண வேண்டும்? இரண்டாவது வரியில் சொல்கிறார் முடிவு எப்படி பண்ண வேண்டும் என்று. இப்போ முதல் வரியை மீண்டும் பார்த்தால், பூததக உண்மையாலுமே சிருஜ்யமானே விஷயே படைக்கப்பட்ட விஷயத்தில், அபூததக பொய்யாக படைக்கப்பட்ட விஷயத்தில், சமா ஸ்ருதிஹி. இங்க பூததக உண்மையாலும் என்பதற்கு பொருள் பரிணாமமாக, அபூததக என்பதற்கு பொருள் விவர்த்தமாக. இப்போ பூததக உண்மையாலுமே சிருஷ்டின்னு சொன்னால் பிரம்மன் பரிணாமமடைஞ்சு இந்த உலகமாக காட்சி அளிக்குதா, அது பூததக. அபூததகன்னு சொன்னால் பிரம்மன் விவர்த்தமாக இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றதா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவர்த்தவாதம் பரிணாமவாதம். இப்போ சிருஷ்டி விவர்த்தவாதமா பரிணாமவாதமானு சொல்லி சிருஷ்டியை மட்டும் படித்தா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லலை, அந்த ரெண்டு வாதத்துக்கும் ஸ்ருதி சமமாக நிற்குது. யாரு பக்கமும் சேர்ந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஸ்ருதிஹி சமா அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி வாக்கியமானது உண்மையான சிருஷ்டிங்கிற பட்சத்திலேயோ பொய்யான சிருஷ்டிங்கிற பட்சத்திலேயோ சேராமல் சமமாக நடுநிலையில் இருக்கிறது. சரி, இதில் எந்த சிருஷ்டியை நம்ம சரின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும்? இரண்டாவது வரி, நிச்சிதம் யுக்தி யுக்தம் ச எது தத் பவதி.
எது என்றால் எப்படிப்பட்ட சிருஷ்டி, எது எத் தத் பவதிங்கிற இடத்துல இருக்கிற எது, எதுனா எப்படிப்பட்ட சிருஷ்டி, எப்படிப்பட்ட படைப்பு. எப்படிப்பட்டன்னா இங்கே நமக்கு என்ன சந்தேகம், உண்மையாலுமா பொய்யாகவா, பூததகவா அபூததகவா, எது உண்மையாலுமா பொய்யாகவா என்ற விஷயத்தில் யுக்தி யுக்தம், யுக்திக்கு பொருந்தியதோ, யுக்தின்னு சொன்னால் யுக்தி நமக்கு தெரிஞ்சதான் தர்க்கம் அறிவு, யுக்திக்கு யுக்தம்னா பொருந்தியதோ, யுக்திக்கு பொருந்தியதாகவும், பிறகு நிச்சிதம் எதை நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதோ, இந்த இடத்துல நிச்சிதம்னு சொன்னால் நம்ம பார்த்துருக்கோம் தாத்பரிய நிச்சயகன்னு சொல்லி, எதை நிச்சயம் செய்கிறதோ, எது யுக்திக்கு பொருந்தியதாக இருக்கிறதோ தது பவதி, தது பவதினா அதுதான் சரி, இந்த இடத்துல பவதினா சரியானது, தது பவதினா அதுவே சரி. எது யுக்திக்கு பொருந்தியதாகவும் நிச்சயமும் செய்யப்பட்டுள்ளதோ அதுவே சரியானது. யுக்திக்கு பொருந்தியதாக நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதுன்னு எடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். யுக்திக்கு பொருந்தியதாகவும் நிச்சயமும் செய்யப்பட்டுள்ளதோ தது பவதி அதுதான் உண்மை. அதாவது உண்மையா வந்தது உண்மையா, பொய்யா வந்தது உண்மையா, நாம் எதை எடுத்துக்க போகிறோம், பொய்யா வந்தது உண்மைன்னு எடுத்துக்க போகிறோம். அந்த உண்மையின் பொருள் என்ன, பொய்யாக தோன்றியதுதான் உண்மை என்பது நம்முடைய கருத்து. தது பவதி, பிறகு ந இதரது, நேதரது அப்படின்னா ந இதரது மற்றது சரி அல்ல. உபனிஷத் வாக்கியத்தை நம்ம படிக்கிறோம், ஆரம்பத்திலேயோ அல்லது எங்கேயோ சிருஷ்டி பேசப்பட்டிருக்கு, நமக்கு தெரியல இந்த சிருஷ்டியானது சத்தியமான சிருஷ்டியா அல்லது மித்யாவான சிருஷ்டியான்னு தெரியல. அது எப்படிப்பட்ட சிருஷ்டியாக இருந்தாலும் அந்த வாக்கியம் ரெண்டுக்கு பொதுவாக இருக்குது. பிறகு மீண்டும் உபனிஷத்தை படிக்கிறோம், உபனிஷத் கடைசியில் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். அந்த சிருஷ்டியையெல்லாம் அறிமுகப்படுத்தின சிருஷ்டியை வச்சு காப்பாற்றுதா அல்லது அதையெல்லாம் ஒரு படியாக அறிமுகப்படுத்தி நீக்கி இருக்கா, பிறகு உபனிஷத்து கடைசியில் என்ன நிச்சயம் பண்ணுது, எதை சொல்ல வர்றதுக்காக இந்த சிருஷ்டியை அறிமுகப்படுத்தியது, இதையெல்லாம் பார்த்து பிறகுதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர தீர விசாரிப்பதே உண்மைன்னு சொல்வார்கள் அல்லவா. கண்ணால் பார்க்கறது உண்மை அல்ல, காதால் கேட்கறது உண்மை அல்ல, தீர விசாரிப்பதே உண்மைன்னு சொல்லுவார்கள். அந்த நியாயம் உபனிஷத்துக்குள்ளேயே போகுது. உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை கேட்டாலும் உண்மைன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது, அதற்குள்ளேயும் விசாரம் செய்ய வேண்டும். இப்படி செய்கிற விசாரத்துக்கு பேர் தான் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா என்ன, வெறும் உபனிஷத்தை காதில் போட்டால் ஸ்ரவணம்னு நினச்சிக்க கூடாது. அப்போ சிருஷ்டியை காதில் போட்டு போயிடுவோம், அது உண்மைன்னு நினச்சிடுவோம். அல்லது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் ஆத்மானு காதில் போடுறது சிரவணம் அல்ல. உபனிஷத்தை கேட்டு அது என்ன நிச்சயம் பண்ணுதுங்கிறத நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வது தான் சிரவணம். அப்படித்தான் நாம் உபனிஷத்தில் பொருள் கொள்ள வேண்டும்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இனி அடுத்த காரிகையில் என்ன செய்கிறார், உபனிஷத்தில் எங்கு என்ன நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது என்று ஸ்ருதிகளை நமக்கு காட்டுகின்றார். அடுத்த காரிகையில் நேகனா நேதி சாம்நாயாத் இந்த்ரோ மாயாபிரித்யபி அஜாயமானோ பகுதா மாயயா ஜாயதே துஸக
நமக்கு தெரியும் சிருஷ்டியானது பூததகவா அபூததகவா என்ற விஷயத்தில் என்ன சொல்லுவோம்? அபூததக. யாரும் பூததகன்னு போடலையே, அபூததக, பொய்யாக சிருஷ்டி வந்துள்ளது, சிருஷ்டியானது உண்மை அல்ல என்பதை நாம் படித்துள்ளோம். எப்படி முடிவு செய்வது? உபனிஷத்தில் சமமாக இருக்கே, எப்படி முடிவு செய்வது என்றால், சிருஷ்டி அத்தியாரோபம். காரணம் என்ன? அபவாத வாக்கியங்களை இங்கு கொடுக்கின்றார். இந்த இடத்துல உபனிஷத் என்ன செய்துள்ளது? எவைகளையெல்லாம் அறிமுகப்படுத்தியதோ தோன்றியதாக அவைகளெல்லாம் இல்லை இல்லை என்று நீக்கிவிட்டது. இப்போ சிருஷ்டின்னு சொன்னது நீக்கப்பட்ட காரணத்தினால் அதை சத்தியம்னு போதிக்கிறதுக்காக சொல்லவில்லை, வேற எதையோ சத்தியம்னு போதிக்கிறதுக்கு அவைகளை ஒரு படியாக காட்டியுள்ளது. இப்போ சிருஷ்டிங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், அது ஒரு படியே தவிர அது போதிக்கின்ற வாக்கியம் அல்ல. அதை எப்படி காட்டுகின்றோம்? உபனிஷத்துக்குள் சென்றால் எதெல்லாம் அறிமுகப்படுத்தியதோ அதெல்லாம் நீக்கப்படுகின்றது. அந்த வாக்கியங்களை இங்கு கொடுக்கின்றார். சிருஷ்டி பொய் என்று உபனிஷத் தெளிவாக சொல்கின்ற இடத்தை எடுத்து கொடுக்கின்றார். உண்மையிலேயே சென்ற காரிகையில் என்ன சொன்னார்? ஸ்ருதியானது சமமாக இருக்கிறதுன்னு சொன்னார். சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் சில இடங்களில் ஸ்ருதி மிக தெளிவாக சொல்கின்றது சிருஷ்டி பொய் அப்படின்னு சொல்லி, அந்த தெளிவான ஸ்ருதியை இங்கு சொல்கின்றார். அதனால் ஆரம்பத்தில் தைத்திரியம் முதலிய சில உபனிஷத்தில் பார்த்தா தான் நமக்கு குழப்பம் இருக்குது. வேறு சில இடங்களில் குறிப்பாக இங்கே ஒன்று சொல்ல போகிறார், அதில் நம்ம பார்த்தோம்னா தெளிவாக இருக்கின்றது சிருஷ்டி மித்யா என்று. அதனால் விசாரம் பண்ணாமையே இந்த வாக்கியத்திலிருந்தே நமக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே விசாரம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. இங்கு 3 ஸ்ருதி வாக்கியம் கொடுக்கப்படுகின்றது. 3 உபனிஷத் வாக்கியங்களை ஆசிரியர் கொடுக்கின்றார். தனித்தனி கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாக்கியத்தை கொட்டேஷனை கொடுக்கிறார். இந்த முழு காரிகையை 3 கொட்டேஷனை கொடுத்து நமக்கு காட்டுகின்றார். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய அடிப்படையில் சிருஷ்டி வாக்கியத்தை பார்த்தால் சிருஷ்டி மித்யா அபூததக, அது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிச்சயம் நமக்கு கிடைக்கும். முதல் ஸ்ருதி வாக்கியம் கடோபனிஷத்திலிருந்து 2வது அத்தியாயம் முதல் பகுதி 11வது மந்திரம். கடோபனிஷத் 2:1-11. நேக நானாஸ்தி கிஞ்சன மிருத்யோச மிருத்யும் ஆப்னோதி ய இக நானேவ பஷ்யதி. அப்படி ஒரு மந்திரம் இருக்கின்றது. அது இங்கு சொல்லப்படுகிறது. நேக நானா இதி ச ஆம்நாயாத். இப்பொழுது காரிகைக்குள் செல்கின்றோம். நேக நானா இதி. இந்த நேக நானா என்பது வரைக்கும் தான் உபனிஷத் வாக்கியம். இதி என்றால் என்று, என்றவாறு. ஆம்நாயாத், ஆம்நாயாத் என்றால் சொல்லப்பட்ட காரணத்தினால். ஆம்நாயாத் என்றால் சொல்லப்பட்ட காரணத்தினால். இந்த வார்த்தை வேதம் சொன்னாதான் ஆம்நாயாத் ஆம்நாயகன்னு சொல்லணும். நம்ம ஏதாவது சொல்லிட்டு ஆம்நாயாத்னு சொல்லக்கூடாது. வேத வாக்கியத்துக்காகவே பயன்படுத்தப்படுகின்ற சொல் இது. ஆம்நாயக ஆம்நாயாத் என்றால் வேதத்தினால் சொல்லப்பட்டுள்ளது, சொல்லப்பட்ட காரணத்தினால். காரணத்தினால் கடைசியில் நம்முடைய முடிவு என்ன? அந்த சிருஷ்டியானது பொய், உண்மையாக அல்ல என்பது முடிவு. இப்போ நேக நானா இதி,
இதுக்கு அர்த்தமெல்லாம் என்ன? இக என்றால் இந்த ஆத்மாவிடத்தில், இக ஆத்மனி நானா நாஸ்தி வேற்றுமை இல்லை, தோற்றம் சிறு பிரபஞ்சம் இல்லை. நானா என்றால் நேக நானாஸ்தி கிஞ்சன எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த பேதமும் இல்லை, ஜெகத் எதுவும் கிடையாது. பிறகு என்ன இருக்குன்னா ஆத்மா மட்டும் இருக்கின்றது. அத்வைதக கேவலக ஏகக நேக நானா இதிச்ச ஆம்னாயாத். பிறகு இரண்டாவது ஸ்ருதி இந்திரக மாயாபிகி இதி அபி ஆம்னாயாத்னு சேர்த்திக்கணும். இந்திரக மாயாபிகிங்கிற வரைக்கும் தான் ஸ்ருதி வாக்கியம். இது பிருஹதாரண்யக உபனிஷத் 2:5-19 இரண்டாவது அத்தியாயம் 5வது பகுதி 19வது மந்திரம். இதனுடைய முழு வாக்கியம் என்னவென்றால் இந்திரக மாயாபிகி புருரூபக ஈயதே. அதுதான் முழு வாக்கியம். இந்திரக மாயாபிகி புருரூபக 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 ஈயதே என்பது வாக்கியம். இதனுடைய பொருள் இந்திரக என்றால் பிரம்ம ஈஸ்வரன், இந்திரக பரம்பொருள். மாயாபிகி என்றால் பொய்யாக, மாயாபிகி பொய்யாக. புருரூபக என்றால் பகுரூபக பலவிதமான ரூபங்களுடன். புரு என்றால் பகு விதவிதமான ரூபங்களாக. ஈயதே என்றால் பிரதீயதே காட்சி அளிக்கிறார், தோன்றுகிறார். அப்ப என்ன பொருள்? ஈஸ்வரன் பொய்யாக மாயையாக பலவிதமாக தோன்றுகிறார். இப்போ ஏற்கனவே இதெல்லாம் தோன்றியிருக்குன்னு சொல்லிட்டு உபனிஷத் என்ன சொல்லுது? அந்த ஈஸ்வரன் உண்மையாக தோன்றவில்லை, மாயாபிகி உபாதிபிகி அப்படின்னு அர்த்தம். மாயான உபாதி அல்லது பொய்யாக தோன்றுகிறார். ஈயதேன பிரதீயதே அப்படி தோன்றுகிறார் விதவிதமாக. ஈதி அபி ஆம்னாயாத் இப்படியும் உபனிஷத் சொல்லி இருக்கின்றது. பிறகு அடுத்தது மூன்றாவது ஸ்ருதி அஜாயமானக பகுதா. அது வரைக்கும் தான் இங்கே கொடுத்துருக்கார். அஜாயமானக பகுதா புருஷ சூக்தத்தில் வருது. அடுத்த சொல் விஜாயதே. அஜாயமானோ பகுதா விஜாயதே என்பது அங்கு வாக்கியம். இதனுடைய பொருள் இதுதான் மிக தெளிவாக இருக்கின்றது. அஜாயமானக என்றால் பிறக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்ற பிரம்மன். தெளிவான சுருதி இது. அஜாயமானக பிறக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மன் பகுதா விதவிதமாக. பகுதா என்றால் விதவிதமாக. விஜாயதே என்றால் தெரிகின்றார், தோன்றுகிறார். பிறக்காமல் இருக்கின்ற பரம்பொருள் விதவிதமாக தோன்றுகிறார். விஜாயதேனா ஷைனிங், விதவிதமாக தோன்றுகிறார். இந்த மூன்று ஸ்ருதி இந்த அஜாயமானோ பகுதா விஜாயதேவ ஒழுங்கா புரிஞ்சுட்டாவே போதும். அதை புரிஞ்சிக்காததுனால தான் எல்லாம். இதற்கு மேலே எப்படி வேதத்தில் தெளிவாக சொல்ல முடியும்? பிறக்காமல் இருப்பவர் விதவிதமாக காட்சியளிக்கிறார். பிறக்காத தத்துவமே விதவிதமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி மூன்று ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு நேக நானாஸ்தி இந்திரக மாயாபிகி இத்யபி
அஜாயமானோ பகுதா ச ஆம்னாயாத். மீண்டும் இப்படி சொல்லப்பட்ட காரணத்தினால் நம்ம என்ன முடிவுக்கு வருகின்றோம்? பிறக்கவில்லை. உண்மையில் சிருஷ்டியானது தோன்றவில்லை. அப்படி தோன்றியிருப்பது பொய். அது கூறப்படுகின்றது. மாயையா ஜாயதே து சக. இந்த கடைசி பகுதி ஸ்ருதி வாக்கியம் அல்ல. இந்த 3 ஸ்ருதி வாக்கியத்தை சொல்லி அதனால் வர்ற கன்க்ளூஷன், முடிவுரையை சொல்றார். மாயையா சக. இந்த இடத்துல சகன பிரபஞ்சக ஜாயதே. சகது இந்த பிரபஞ்சமானது மாயையா ஜாயதே. அல்லது சகங்கிறதுக்கு ஆத்மா, மாயையா ஜாயதே. சக ஆத்மா மாயையா ஜாயதே. பொய்யாகவே இந்த ஆத்மா தோன்றுகிறது. சக மாயையா ஜாயதே. அதனுடைய அர்த்தம் என்ன? அபூததக சிருஜ்யமானகன்னு அர்த்தம். பூததகன உண்மையிலேயே படைக்கப்படவில்லை, பொய்யாக படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு முக்கியமான ஆதாரம். ஜெகத் தோன்றவில்லை. நம்ம எவ்வளவு யுக்தியை கொடுத்தாலும் இந்த ஸ்ருதியினுடைய யுக்தியைத்தான் எடுத்துக்கொள்கின்றோம். ஸ்ருதியும் யுக்திக்கு விரோதமாக பேசுவது கிடையாது. ஸ்ருதியானது அத்தியாரோபமாக சிருஷ்டியை சொல்லி இவ்விதம் சிருஷ்டியெல்லாம் அபவாதம் செய்த காரணத்தினால் சிருஷ்டி சத்தியம் அல்ல. இப்போ நமக்கு என்ன கிடைக்கின்றது இதிலிருந்து? ஜெகத் உண்மையில் தோன்றவில்லை. இனி அடுத்த 2 காரிகையிலும் மீண்டும் சில ஸ்ருதி வாக்கியத்தை கொடுத்து இதே கருத்தை நிலைநாட்டப் போகின்றார். நம்ம இப்போ எந்த டிஸ்கஷனில் இருந்துட்டு இருக்கோம்? அஜாதிவாதக, எதுவும் தோன்றவில்லை, அதில் ஜீவன் தோன்றவில்லைன்னு பார்த்துட்டோம். இப்பொழுது ஜெகத் தோன்றவில்லை என்பதையும் பார்த்து வருகின்றோம். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.